வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான எளிமையான முறையில் பிரெட் முட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க, பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கும் கூட டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சட்டுன்னு செய்திடலாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் முட்டை பொரியலுக்குங்க 6 பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். ரொம்பவும் பொடியாக நறுக்கிக்க கூடாது. இதுக்கு 4 முட்டை எடுத்துருக்கேங்க, உடச்சி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் மிளகுத்தூளும் கடைசியாக சேர்த்துக்குவேன். இது கூட கொஞ்சமாக முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உடைச்சி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முட்டை பொரியல் நல்லா வெந்து வரட்டுங்க. முட்டை நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ப்ரெட் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா முட்டை வெந்துருச்சுங்க. இப்போ ப்ரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒன்று கூட நல்லா முட்டையும் ப்ரெட்டும் ஒன்று சேர நல்லா கலந்து வர அளவுக்கு ஒன்றா கலந்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. முட்டை பொரியலுக்கு அப்படியெல்லாம் உப்பு சேர்த்துனங்க. இப்போ கொஞ்சமாக மேலாக ப்ரெட் சேர்த்து இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது கூடவே பொடியாக நறுக்குன மல்லித்தலை. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டால் சரியாக இருக்கும். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுத்துக்கலாங்க, இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கும் கூட செய்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அருமையான சுவையில் சத்தான எளிமையான முறையில் பிரெட் முட்டை பொரியல் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.